அதனால் உலகத்துல ஃபிரௌனாக இருக்கலாம், காரூனாக இருக்கலாம். உலக நாடுகள் எல்லாம் ஃபிரௌனும் காரூன்களும் வந்து கொண்டேதான் இருப்பார்கள். எங்கட நாட்டிலையும் பல காரூன்கள் பல ஃபிரௌன்கள் வந்து சென்று விட்டார்கள். அப்படி வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மிக தெளிவான செய்திருக்கிறது. وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. ஏ மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ, விசுவாசிகளே ஈமானை பலமாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உங்களுடைய ஈமான்ல தளர்வு உங்களுக்கு வரக்கூடாது. வஹீன் மீது நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். ஐம்புலன்களும் பகுத்தறிவும் எதையும் பேசலாம். வஹியோட வந்து மோதினால் வஹிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர ஐம்புலனுக்கும் தன்னுடைய பகுத்தறிவுக்கும் அல்ல. உலகம் ஃபெயிலாகிறது, ஃபிரௌனும் காரூன் ஃபெயிலானது இந்த ரெண்டு அடிப்படைய சரியான முறையில பயன்படுத்தாத காரணத்தினால். இஸ்லாமும் நபிமார்களும் ஒரு நாளும் உன்னுடைய ஐம்புலன்களையும் பகுத்தறிவையும் உன்னுடைய இன்டெலெக்டையும் சென்சஸையும் சரியாக பயன்படுத்த கூடாது என்று சொல்லவில்லை. நீ சரியாக பயன்படுத்திக் கொள் என்று வழிகாட்டியது. அதை மீறி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காமல் நடக்கக்கூடிய நேரத்தில் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், ஃபிரௌன் மூழ்கி கொண்டிருக்கிறான். ஆமன்து பிரப்பி மூஸா வ ஹாரூன், மூஸா ஹாரூனுடைய ரப்பின் மீது ஈமான் கொண்டேன் என்று சொன்னான். அல்லாஹ் தஆலா கர்கரா என்று கடைசி கட்டம் ஒன்று வச்சிருக்கிறான். அந்த கட்டம் வந்துவிட்டால் யாருக்கும் அந்த அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார். அதனால் அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு இமாம் புகாரி சொல்லக்கூடிய ஈமானும் இல்மும் விசுவாசம், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் என்ற இந்த அடிப்படையை மேலான சகோதரர்களே, யுமினூன பில் கைப், மறைவானவற்றின் மீது நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். ஈமான் வர முடியாது மஸ்ஜிதுகளோட தொடர்பாகாத வரைக்கும். மஸ்ஜிதுகளோட தொடர்பாகி உலமாக்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து, பொதுமக்களும் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து, மஸ்ஜிதுடைய சூழலில் அமர்ந்து ஒவ்வொருவரும் முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது போல ஃபஜ்லிஸ் பினா மின் சாஅத்தன், இமாம் புகாரி அவர்கள் சொல்கிறார்கள், அமருங்கள், ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ஈமானை விரும்பக்கூடியவர், ஈமானுடைய மஜ்லிஸுக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். சஹாபாக்கள் இந்த அடிப்படையோடு தான் வாழ்ந்துட்டு மரணித்தார்கள். அனந்தர சொத்து பங்கிடப்படுகிறது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஜார்ல சென்று அறிவித்த நேரத்துல மக்கள் வந்து அனந்தர சொத்து பார்க்கவில்லை. ஒரு சாரார் குர்ஆனை ஓதுகிறார்கள், ஒரு சாரார் ஹதீஸ் ஃபிக்ஹ் தஃப்சீரை படிக்கிறார்கள், இன்னொரு சாரார் இபாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் ரஅய்னா கௌமன் யததாரஸூன அல் ஹலால வல் ஹராம், ரஅய்னா கௌமன் யஅபுதூன அல்லாஹ், ரஅய்னா கௌமன் யذ்குரூன அல்லாஹ் வ யத்லூன கிதாப் அல்லாஹ். இதுதான் அவர்கள் கண்டது. அதனால் நானும் நீங்களும் எங்கட மஸ்ஜிதுகளை ஹயாத்தாகி ஈமானுடைய சூழலாக மாற்றி, இமாம்கள், முதர்ரிசீன்கள், உலமாக்கள் எந்தெந்த துறையில் இருந்தாலும் எல்லோரும் மஸ்ஜிதோடு நெருங்கி மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து பொதுமக்கள் அங்கு வந்து ஈமானையும் இல்மையும் படிச்சு கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம் புகாரி அவர்கள் சொல்லக்கூடிய கடைசி விஷயம் சரி வந்து விடும். யௌம நஸிலுல் மவாஸின் அல் கிஸ்த் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் இந்த அடிப்படையோட ஈமானுடனும் இல்முடனும் பகுத்தறிவையும் மனிதனுடைய ஐம்புலன்களையும் வஹிக்கு வழிபட்டதாக, வஹியுடைய வழிகாட்டல் உள்ளதாக மனிதன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரத்தில் துனியா மிக நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா துனியாவை மிக லேசாக இலகுவாக்கி தருவான். கண்ணியமானவர்களே, அன்பு வாலிபர்களே, உங்களோட வாலிபத்தை மஸ்ஜிதோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.